பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற காரணத்தை சொல்வதற்காக இங்கே உங்கள் முன்னாலே நிற்கிறேன். முதல் காரணம், மக்களாட்சி முறையிலே நீங்கள் அரசாங்கத்தை உருவாக்குபவர்கள் மக்கள். அதுதான் மக்களாட்சி முறை. ஒரு அரசாங்கத்தை உருவாக்குகிற அதிகாரம், பொறுப்பு மக்களிடம் இருக்கிறது. அப்படி உருவாக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு கடமை என்ன என்றால், அந்த மக்களுக்காக பாடுபடுகிற கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. இதுதான் மக்களாட்சி முறை. அதனாலே தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வைத்தார்கள். 5 ஆண்டுகளில் நீங்கள் என்னென்ன வாக்குறுதியை கொடுத்தீர்களோ அதை செய்யவில்லை என்றால் உங்களை அங்கிருந்து இழுத்துவிட வேண்டும் என்ற வாய்ப்பு. இன்றைக்கு இங்கே ஒரு ஆட்சி நடக்கிறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. இந்த ஆட்சிக்குள்ள பொறுப்பு என்ன? நீங்கள் தஞ்சாவூர்காரர்கள் என்பதனாலே இதை புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன். மே மாதத்திலே இந்த அரசாங்கத்திலே ஒரு பொதுப்பணித்துறை என்று ஒன்று இருக்கிறது. அவர்களுடைய பணி என்னவென்றால், வெயிற்காலங்களிலே இங்கே உள்ள கால்வாய்களை, ஆற்றிலிருந்து தண்ணீரை எடுத்துச் செல்லும் கால்வாய்களை சீரமைத்து தூய்மைப்படுத்தி வைக்க வேண்டும். பிறகு மே மாதத்திலே மேட்டூர் அணையிலே எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்பது பார்க்க வேண்டும். போதிய தண்ணீர் இருந்தால் அது ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறந்து விடுவார்கள். அப்படி போதிய தண்ணீர் இல்லை என்றால் கர்நாடக அரசோடு பேசி இங்கே தண்ணீர் இல்லை, நீங்கள் திறந்து விட வேண்டும் என்று கேட்க வேண்டும். பிறகு இது எதுவுமே நடக்கவில்லை என்றால் மத்திய அரசிடம் கேட்கலாம் அல்லது நீதிமன்றத்தை நாடலாம். ஆனால் இங்கே இருக்கிற ஆட்சி மே மாதத்தில் தாங்கள் ஆற்ற வேண்டிய பணியை செய்யவில்லை. தண்ணீர் இருக்கிறதா என்பதை பற்றி கவலைப்படவில்லை. தண்ணீர் இல்லையே என்று அண்டை மாநிலத்தோடு நட்புறவோடு கேட்கவில்லை. இங்கே இருக்கிற விவசாயிகள் வீதிக்கு வந்து போராட்டத்தை தொடங்கிய பிறகு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை தள்ளிவிட்டு நீதிமன்றம் பார்த்து கொள்ளும் என்று விட்ட காரணத்தினாலே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே விவசாயிகள், குறிப்பாக தஞ்சை பகுதியிலே விவசாயிகள் ஒருபோக விளைச்சலுக்கு கூட வழியில்லாமல் ஆகியிருக்கிறார்கள். என்றால் வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய செயல்பாடுகள் என்ன செய்தீர்கள்? இன்றைய அரசு மக்களுக்காக பாடுபடுகிற அரசாக இல்லை. மக்களுக்கான எந்த பிரச்சனையிலும் தலையிடுவதில்லை. 1000 ரூபாய், 500 ரூபாய், சகோதரி தமிழிசை கூட சொன்னாங்க, மிகப்பெரிய புரட்சி என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இது குறித்து தமிழ்நாடு அரசு ஏதேனும் கருத்து தெரிவித்திருக்கிறதா என்றால் இதுவரை இல்லை. எந்த பிரச்சனையாவது தமிழ்நாடு அரசு ஏதேனும் கருத்து தெரிவிக்கிறதா என்றால் இல்லை. திமுக என்ன சொல்லுதோ அதற்கு எதிர்ப்பான நிலைப்பாடு, அவ்வளவுதானே. ரொம்ப சிம்பிளா தெரியும்ல. நீங்க என்ன சொன்னீங்களோ அதுக்கு மாற்று நிலைப்பாடு அவங்களோடது. நாங்க சொன்னோம், அவங்க மாற்று நிலைப்பாட்டா சொல்லி இருக்கலாம்ல. சொல்லாமலே இருந்தா என்ன அர்த்தம்? அதுதான் நான் கேட்கிறேன். இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இல்லை, முறையாக பருவத்தை செய்ய வேண்டிய பணிகளை செய்யாத ஆட்சி, அதை பற்றி கவலைப்படாத ஆட்சி. உனக்கு வேண்டுமா, நீ வீதிக்கு வந்து போராடு, நீதிமன்றம் போ, எப்படியோ போராடு, ஏதாவது பண்ணிக்கொள் என்று சொல்லுகிற ஆட்சியாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே இப்பொழுதுள்ள ஆட்சியாளர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்பது என்னுடைய முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, சகோதரி தமிழிசை அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். எங்களுக்கு ஒரு முறை வாக்களியுங்கள் என்று சொன்னார்கள். 2014 தேர்தலில் பிரதமராக பாரதிய ஜனதா கட்சியால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் திரு நரேந்திர மோடி. ஏறத்தாழ 15 ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சராக இருந்தவர். அவரை பிரதமராக அறிவித்தார்கள். அவர் பிரச்சாரத்தை தொடங்கினார். அவருடைய ஒற்றை வரி பிரச்சாரம் என்னவென்றால், குஜராத் மாதிரி பொருளாதார வளர்ச்சி, குஜராத் மாடல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதையே தமிழகம் இந்தியா முழுமையும் பிரச்சாரம் செய்தார். இடையிலே சில நிருபர்கள்
அவரை கேட்டார்கள், பல முறை கேட்டார்கள், ஒரு முறை அல்ல, பல மாநிலங்களிலே கேட்டார்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீருக்கு உள்ள தனி உரிமை மறுக்கப்படுமா? அதை அந்த பிரிவு, சட்டப்பிரிவை எடுத்து விடுவீர்களா? அது எங்களுக்கு முக்கியம் அல்ல, அது பிரச்சனையும் அல்ல. மோடியின் பதில். இரண்டாவது, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்துவீர்களா? பொது சிவில் சட்டமா இன்றைக்கு முக்கியம்? இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி தான் முக்கியம். பொது சிவில் சட்டத்தை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், மோடி சொன்னது. ஆனால் மோடி எதை சொன்னாரோ அதிலே ஒன்றையும் செய்யவில்லை, எதை மறுத்தாரோ அதையெல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை நான் வைக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி நீங்கள் வாக்களிக்க முடியும்? சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியாக மத்திய ஆட்சி விளங்குகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறை வாக்கு பெறும் பொழுதும் என்ன உத்தரவாதத்தை, என்ன வாக்குறுதியை மக்களுக்கு அளிக்கிறோமோ அவற்றையெல்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்ட ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். 1996 ஆகட்டும், 2006 ஆகட்டும், எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே அவற்றையெல்லாம் சொல்லி இருக்கிறோமோ அதில் 90%க்கு 95% குறையாமல் செய்து முடித்திருப்போம். மீதி 5% ஏன் செய்ய முடியவில்லை என்றால் 5 ஆண்டு காலத்திலே தேர்தல் வந்து ஆட்சி மாற்றம் நடைபெறும் பொழுது அந்த சட்டங்கள் அப்படியே நின்று போய்விடுகிறது. அண்ணன் ஜி.கே. மணி சட்டமன்றத்திலே அவர் ஆற்றிய பணிகளை எல்லாம் சொன்னார். நல்ல வேளை நானே அவருக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டிருப்பேன். அவர் தேர்தலிலே போட்டியிடவில்லை, ஆகவே தப்பித்துக் கொண்டார். வேறு யாரோ போட்டியிடுகிறார்கள். ஒருவேளை அவரே போட்டியிட்டிருந்தால் இந்த பேச்சை கேட்டு நான் கூட கொஞ்சம் ஏமாந்திருப்பேன். அது வேறு. எனவே மக்களுக்கான ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி மக்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பாடுபட வேண்டும். அப்படி பாடுபடாத ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து வருகிறது. தமிழ்நாடு அரசியல் பற்றி ஒன்று சொல்லும் ஒரு டவுட் வருது. ஒரு முறை கூட திமுக ஆட்சியை மறுமுறை ஆட்சிக்கு வரவிடவில்லை இந்த தமிழக மக்கள். ஆனா அதிமுகவை எம்ஜிஆர் இருந்த போதும் இப்போதும் மறுமுறை ஆட்சிக்கு வர வைத்திருக்கார்கள் சொன்னாங்கன்னா அதுக்கான காரணம், முதல் காரணம் எம்ஜிஆருடைய செல்வாக்கு. இரண்டாவது காரணம், எப்பவுமே கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இங்கே தேர்தல் போட்டி நடக்கிறது இல்லை. கலைஞருக்கும் காந்திக்கும் தான் தேர்தலில் போட்டியாக நடக்குது. அதனால 2வது ஜெயிக்க வச்சுட்டாங்க ஜனங்க. எனவே இது சாதாரண விளக்கம். எப்பொழுது காந்தி, மகாத்மா காந்தி அல்லவா அவர் தானே உயர்ந்தவர், அவர் தானே வெற்றி பெறுவார். எனவே அந்த பேச்சுக்கு இடமில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தஞ்சை தொகுதியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கும் அஞ்சுகம் பூபதிக்கும், அதே போல அரவக்குறிச்சி தேர்தல் போட்டியிடுகிற கே.சி. பழனிசாமி அவர்களுக்கும், திருப்பரங்குன்றம் தேர்தலில் போட்டியிடுகிற டாக்டர் சரவணன் அவர்களுக்கும், எங்கள் கூட்டணியிலே புதுவையிலே முதலமைச்சராக பணியாற்றி இன்றைக்கு நெல்லித்தோப்பு தொகுதியிலே போட்டியிடுகிற நாராயணசாமி அவர்களுக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் திமுக அணிக்கு வாக்களித்தால் திமுக அணி உங்களுக்காக பாடுபடும், மற்றவர்களுக்கு வாக்களித்தால் நீங்கள் மறக்கப்படுவீர்கள் என்பதுதான் காரணம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ஏற்கனவே நாம் முதலே சொன்னது போல தன்னுடைய பாணியில் ரொம்ப மென்மையாக திரு டி.கே.சி. இளங்கோவன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்தவர் பேசி முடித்தார். அடுத்ததாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் பேசுவார். இதய தெய்வம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற திசை வணங்கி இந்த மக்கள் மன்றத்தில் உங்கள் வாக்கு இரட்டை இலைக்கே தாருங்கள்
எனது உரையை துவங்குகிறேன். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை என்பார்கள். இன்றைக்கு பாலைவனமாக மாறுவதற்கு யார் காரணம்? உங்கள் அனைவருக்கும் தெரியும். மொழி மாறி மாநிலம் பிரிக்கப்பட்டது 1956. காவிரி பிரச்சனையை கர்நாடக அரசு கிளப்பியது 1959. உண்மை அறியும் கமிட்டி அமைக்கப்பட்டது 1970. ஹேமாவதி கபினி அணை கட்டப்பட்டது 68, 69. உச்ச நீதிமன்ற வழக்கு தொடுக்கிறார்கள். அன்றைக்கு பிரதம அமைச்சராக இருந்த இந்திரா காந்தியினுடைய பேசி பார்ப்போம், பேசி தீர்த்து கொள்ளலாம் என்பதை சொல்லி வாபஸ் வாங்கியவர்கள் யார்? கேஸ் வாபஸ் வாங்குவதற்கு யார் காரணம்? பேசி பேசி காவிரி பிரச்சனையை குட்டிச்சவராக்கியது யார் காரணம்? எத்தனையோ முதலமைச்சர்கள் கர்நாடகாவில், வீரேந்திர பேட்டீல், ராமகிருஷ்ண ஹெக்டே, பாட்டீல், குண்டுராவ், பொம்மை, தேவகவுடா, இப்படி பல முதலமைச்சர்கள் அத்தனை பேரிடமும் பேசி பார்த்தாகிவிட்டது. பயன் இல்லை. விவசாயிகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிலே அரசை இணைத்துக் கொண்டார். உச்ச நீதிமன்றம் சொன்னது 1990 நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று. புரட்சித் தலைவர் முதலமைச்சராக இருந்த பொழுது வீரமணி, திராவிட கழகத்தினுடைய தலைவர் திரு வீரமணி அவர்கள் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தி சிறைக்கு செல்கிறார். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் காவிரி நீர் பிரச்சனை மழுங்கி போய்விடும், நடுவர் மன்றம் ஒத்து வராது, பேச்சுவார்த்தை தான் தீர்வு என்று சொன்னவர். இங்கே பேசினார் அருமை சகோதரர் TKS இளங்கோவனுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள். நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு வந்தது. அன்றைக்கு பிரதம அமைச்சர் தலைமையில் மாநில முதலமைச்சர் கொண்ட வாரியம் அமைப்பதற்கு முயற்சித்தார்கள். எங்களது ஆதரவில் வாஜ்பாய் அவர்கள் பிரதம அமைச்சராக இருந்தார்கள். முதலமைச்சராக இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருந்தார்கள். அன்றைக்கு பிரதம அமைச்சர் வருவார் போவார், முதலமைச்சர்கள் வருவார்கள் போவார்கள். தன்னாட்சி அதிகாரமிக்க ஒரு மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னார் அம்மா. கேட்கவில்லை. அரசுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கியவர் புரட்சி தலைவி அம்மா. உரிமைகள் மீட்க எதையும் இழக்க தயாராக இருப்பவர், தனக்கு லாபம் என்றால் தமிழ்நாட்டு உரிமையை காவு கொடுப்பவர் அவருடைய தலைவர். இதுதான் வரலாறு. அதேபோல் காவிரி பிரச்சனை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. முல்லை பெரியாறு பிரச்சனையில அணை நீர்மட்டம் குறைக்கப்பட்டது, குறைப்பது சம்மதிக்கப்பட்டது எந்த ஆட்சியில் ஏதாவது நினைவு இருக்கா? அண்ணன் அமைச்சராக முல்லை பெரியாறு 2006 ஆண்டு பிப்ரவரி மாதம் 27 தீர்ப்பு வருகிறது. 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தலாம். சிற்றணையும் பேபியனையும் வலுப்படுத்திய பிறகு 152 அடியாக உயர்த்தலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுகிறது. நான் சரியா அந்த கேள்வியை வைக்கலன்னு நினைக்கிறேன். நான் கேட்டது முல்லை பெரியாறு அணையில நீர்மட்டத்தை குறைப்பதற்கு தமிழக அரசு சம்மதித்தது எப்போதுன்னு. புரட்சி தலைவர் காலத்திலே அந்த பிரச்சனை வந்தது. அவ்வளவுதான். நான் சொல்வதை மாண்புமிகு அன்பு சகோதரர் பாண்டே அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதற்கு உச்ச நீதிமன்றம் சென்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்தது பிப்ரவரி மாதம் 27 2006. அன்றைக்கு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. 2006 அன்றைக்கு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி ஆட்சி. பிப்ரவரி மாதம் 27 வருகிறது. மார்ச் 1 தேர்தல் கமிஷன் தேதியை அறிவித்து விடுகிறது. 30 இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றம் செல்லுகிறார். ஆனால் கேரள அரசு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருகிறது. தீர்ப்பு வந்து முல்லை பெரியாறு அணையை நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு வந்து
மாநிலத்திலும் மத்தியிலும் திருப்பி தேர்தல் வருகிறது. திமுக ஆட்சிக்கு வருகிறது, அதிமுக ஆட்சிக்கு வரவில்லை. 5 வருடம் மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் நடைமுறைப்படுத்தவில்லை? மீண்டும் அம்மா உச்சநீதிமன்றம் சென்று 136 அடியை இன்றைக்கு 142 அடியாக உயர்த்தி இருக்கிறார். 152 அடியாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார். யார் தமிழர் உரிமையை மீட்டது? காவிரி பிரச்சனையை மீட்டது யார்? முல்லை பெரியாறு பிரச்சனையை மீட்டது யார்? நமது உயிர்நாடி பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, கச்சத்தீவை காவு கொடுத்தது யார்? இதற்கெல்லாம் இங்கு இருக்கின்ற நல்லவர்கள், மனசாட்சி உள்ளவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சராசரி மனிதனுடைய வருமானம் 1,28,366 ரூபாய். முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு, 2வது இடத்தில் இருப்பது உத்தரகாண்ட். 1,15,000 ரூபாய் ஒரு தனிநபர் வருமானம். உங்களுடைய வருமானம் 1,22,000 ரூபாய். உங்க வருமானம் தான் சொல்றாரு. 1,22,000 ரூபாய் நம்முடைய வருமானம், ஒரு தனிநபர் வருமானம். இன்றைக்கு கல்வியிலே கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கல்வித்துறைக்கு குறிப்பாக 39,000 கோடி ரூபாய் தான். ஆனால் புரட்சி தலைவி ஆட்சி காலத்தில் 85,000 கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அம்மா கொண்டு வந்தது கொஞ்ச நஞ்சமல்ல, சமூக நீதி காத்த வீராங்கனை என்று திராவிட கழக தலைவர் கி வீரமணி பட்டம் கொடுத்தார். இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஜாதி, மதம், குடும்ப ஆட்சி இல்லாமல் ஒரு மக்களாட்சியை செய்து கொண்டிருப்பவர். அவரிடம் ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, குடும்ப ஆட்சியும் கிடையாது. இந்த மாவட்டத்தில் பிறந்தவர் முன்னாள் முதல்வர் உயர் திரு கருணாநிதி அவர்கள். இது விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மாவட்டம். 62 இந்த சட்டமன்றத்தில் நின்று வெற்றி பெற்றவர். 5 முறை முதலமைச்சராக இருந்தவர். தஞ்சை மாவட்டத்தில் ஒரு விவசாய கல்லூரியை கொண்டு வரவில்லை. இன்றைக்கு அம்மா அவர்கள் விவசாய கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறார். விவசாயமும் கால்நடையும் இணைந்தது, பிணைந்தது. ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரி இல்லை. அம்மா அவர்கள் இந்த 5 வருடத்தில் ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறார். தஞ்சை நகராட்சியை மாநகராட்சி ஆக்கி, சகோதரி சொன்னார்களே சீர்மிகு நகரம், ஸ்மார்ட் சிட்டி, அதை சிபாரிசு செய்து மத்திய அரசுக்கு அனுப்பியவர் புரட்சி தலைவி அம்மா. வலுவான கூட்டணி போல தெரியுதே. எல்லா பிரச்சனையிலும் இந்த மக்களுக்காக வாதாடக்கூடிய, இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து ஒரு நல்லாட்சி நடத்துகிற அம்மாவின் ஆட்சிக்கு, இந்த 6 மாத கால ஆட்சிக்கு வைரம் சூட்டுவது போல் நீங்கள் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு அந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் முதல்ல இந்த நிகழ்ச்சியில தங்களுடைய நேரத்தை, பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு பணிகளுக்கு இடையில நிகழ்ச்சியில் பங்கேற்ற விருந்தினர் பெருமக்கள் அனைவருக்கும் தந்தி தொலைக்காட்சி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த தேர்தல் 4 தொகுதியில் வந்திருக்கக்கூடிய தேர்தல், ஏற்கனவே சொன்னது போல திருப்பரங்குன்றத்தில் ஒரு எம்எல்ஏ உடைய மரணத்தினாலையும், நெல்லித்தோப்புல முதலமைச்சருக்கு தொகுதி தேவைப்பட்டதனாலையும், தஞ்சாவூரிலும் அரவக்குறிச்சியிலும் இந்திய தேர்தல் வரலாறு காணாத வகையில் ஒரு தேர்தல் ஒத்திவைக்கப்படவில்லை, ரத்து செய்யப்பட்டது. நாம் மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. 2 தொகுதியிலும் 2 பிரதான கட்சிகள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. வேட்பாளருடைய கட்சிகளுடைய பெயர்கள் சொல்லப்பட்டன. மிகப்பெரிய அவமரியாதையை தமிழகத்துக்கு இந்த பொது தேர்தல் ஏற்படுத்தி தந்தது. பணம் வாங்குவது பற்றி பல முறை நான் நகைச்சுவையாக சொன்னேன். அதற்கு ஆதரவு தெரிவிப்பது போல ஒரு தோற்றம் இருக்கும். ஒருபோதும் அதை நான் ஆதரிக்க முடியாது. பணம் வாங்குவது நம்முடைய வாக்குரிமையை, நம்முடைய ஜனநாயக கடமையை விற்பது போல அது மாபெரும் அவமானம். உங்கள் கால்களை பிடித்து கெஞ்சி கேட்டுக்கொள்வேன், ஒரு முறையேனும் நீங்கள் பணம் வாங்காமல் இருங்கள். நீங்கள் யாருக்கு வேண்டுமானால் வாக்களிங்கள். அதிமுக, திமுகவுக்கு, பாஜகவுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, நாம் தமிழருக்கு, யாருக்கு வேணாலும் வாக்களிங்கள். பணம் கொடுக்க வருபவர்களிடம் எனக்கு பணம் வேண்டாம், உங்களுடைய ஒன்றிய செயலாளர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டதா சொல்லி நீயே வச்சுக்கோன்னு ஒரு முறை சொல்லி பாருங்க. பணம் வாங்கவில்லை என்பது அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். ஆஹா, இந்த வாக்காளர்கள் வேறு ஏதோ சிந்திக்கிறார்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். மாறாக எனக்கு இன்னும் வந்து சேரல, எங்க தெருவில் இன்னும் வந்து சேரல, எங்க வீட்டில் 8 பேர் மொத்தம் ரேஷன் கார்டு பாருங்க சொல்லி சொன்னீங்கன்னா இன்று ஒரு முறை உங்களுக்கு பணம் கொடுப்பார்கள். ஒவ்வொரு முறையும் உங்கள் பாக்கெட்ல இருந்து பணம் எடுப்பார்கள், மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இன்று ஏழை பங்காளனாக, உங்களுடைய வீட்டு செருப்பாக, உங்களுக்கு கால்களில் செருப்பாக இருப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் நாளை சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடனே தலைவராக மாறிவிடுவார்கள்.
தலைவர்களை நீங்கள் பார்க்க முடியாமல் போய்விடும். அதனால் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுங்கள். நான் வாக்களித்தது, எனக்கு இந்த கட்சி பிடித்தது அதிமுக வாக்களித்தேன், எனக்கு இந்த கட்சி பிடித்தது திமுக வாக்களித்தேன், யாருக்கு வேணாலும் வாக்களிங்க. ஆனால் அந்த கட்சி, அந்த சட்டமன்ற வேட்பாளர் அவருக்கு வாக்களித்து இருக்கட்டும். காசு வாங்கிட்டு வாக்களிக்கிறது மிகப்பெரிய அவமானம். ஒரு முறை ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழகத்தை இந்த அவமானகரமான காரணத்துக்கு திரும்பி பார்த்தது. மறுமுறை மிக நேர்மையாக தேர்தல் நடந்தது. இந்த தொகுதி மக்கள் காசு வாங்கவில்லை என்பதற்காக இதே 4 தொகுதி மக்களை இந்த ஒட்டுமொத்த நாடும் திரும்பி பார்க்கட்டும். இந்த வாக்காளர்கள் போற்றப்படக்கூடிய என்று வரட்டும். என்னுடைய ஒரு வாக்கில் என்ன நடந்துவிட போறேன்னு நினைக்கிறார்கள். ஒரு வாக்குல ஆட்சிகள் கவிழ்ந்த வரலாறே உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் மிக முக்கியம். யாருக்கு வேண்டுமான வாக்களிங்கள், பணம் வாங்காமல் வாக்களிங்கள். எல்லா கட்சிகளும் தங்களுடைய பணியை ரொம்ப தீவிரமாக ஆற்றிக் கொண்டிருக்கின்றன. அவர்களைப் போலவே நானும் உங்களுடைய முடிவு என்னவா இருக்க போகிறது என்பதை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களை கௌரவித்ததற்கு நன்றி.